செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிறிசல்டா தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் கூட நடந்த கல்யாணம் அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி கேப்ஷன்ல, கருவிலே உயிர் உருவாகும் போது உயிர் கொடுத்தவன் கடமையை மறக்க கூடாது, நான் உள்ளே துடிக்க நீ வெளியே தப்பிக்கிறாய், இதுதானா உன் அன்பு அறிமுகம் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜை கேள்வி கேட்கிற விதமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவியை பிரிஞ்சு வாழ்றதா சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் கூட தான் 2 வருஷம் வாழ்ந்தாரு. ஆனா இப்ப திடீர்னு நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணி என் கூட வாழ மறுக்கிறாரு. இப்ப மறுபடியும் முதல் மனைவி கூட தான் இருக்காரு. என்னோட குழந்தைக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு ஜாய் கிறிசல்டா ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் இந்த பிரச்சனை தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. இவ்வளவு நடந்துமே இது தொடர்பா எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ ஜாய் கிறிசல்டா தன்னை இழிவுபடுத்துற விதமா போஸ்டை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா மேல மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் புகார் கொடுத்து இவங்களோட இந்த பிரச்சனை இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு.